ராமச்சி, எங்க தலைவர் விஜய் அரசியல் பேச்ச பார்த்தல, சும்மா அனல் பறக்குதுடா. வாட் ப்ரோ, எங்க அண்ணன் சீமான் பேச்ச பாத்தீங்களா ப்ரோ? நீ இப்படியே பேசிட்டே இரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நாங்க தான் 2026 நாங்க தான். அது யாரா ஆம்பளை படத்துல கார் பறந்து போன மாதிரி அங்க கார் பறந்த வாக்குல நிக்குது ஸ்டேடியம் மேல. Guys, we making history. Today we are going to see CSK vs MI match in our Tesla car with TTF. இது நம்ம யூடியூபர் டிஃபான்டா. Tesla car with TTF. வணக்கம், நான் உங்கள் ஹாசன். ஹலோ டிடிஎஃப், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஒரு செம ஃபன் பண்ண போறோம், பயங்கரமா இருக்க போகுது. மச்சி கோவத்துல இருக்கான்னு நினைக்கிறேன், அதனால இப்பயே ஆஃப் பண்ணிடுவோம். கைஸ், நீங்க எல்லாருமே நினைப்பீங்க எப்படி உனக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்தாங்க. மச்சி சொல்லு டிஎம்கேன்னு. டேய், அதெல்லாம் உன்னோட. ஏய், இந்த நாய்ங்க வர. டேய் பண்ணடைங்களா, எதுக்குடா அப்படி கத்துறீங்க? தோக்க போற மேட்சுக்கு எதுக்குடா வந்தீங்க? கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான மேட்சுக்கு வந்திருக்கோம். நான் பொதுவாகவே கிரிக்கெட்லாம் பார்க்குறது இல்லைங்க, ஓன்லி பேஸ்கெட்பால் மட்டும்தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் கிரிக்கெட் பார்க்குறேன், ஆனால் நான் தோனி ஃபேனுங்க மச்சி. ஆனா நான் ஆர்சிபி ஃபேன் தான் மச்சி. அப்படியா? ஏன்? ஒரு தடவை கூட கப் அடிச்சது இல்ல மச்சி, ஆனா அதுதான் மச்சி கெத்து. ஓ ஏங்க ஏங்க இருங்க, கொஞ்சம் இருங்க. ஏங்க இப்படி தொல்லை பண்ணுறீங்க? நாங்களும் உங்களை மாதிரி மேட்ச் பார்க்க தானே வந்திருக்கோம். என்ன கணக்குது, பாப்கார்ன் இவ்வளவா சாப்பிடுவாங்க ஒரு மனுஷன்? ஐயோ சார், கதவை திறங்க சார். எப்பா ஏன் இவ்வளோ நேரம்? சரி கொடு. ஓகே ப்ரோ, இந்த அவுட்ஸ்டாண்டிங்கான மேட்ச்சில் நம்ம இன்னைக்கு முதல்ல கறியை ட்ரை பண்ண போகிறோம். அப்படியா மச்சி? சாப்பிடலாமா மச்சி? நான் ரெடியா. யார் இது காருக்குள்ள? வெளியே வா. யாருண்ணா? சார் நீங்கள் இல்லை சார், டிடிஎஃப் முதலே சாப்பிட்ட குற்றத்துக்காக அவர் அரெஸ்ட் பண்ணுறோம். ஓ, இதுக்கு தான் சார் காத்திருந்தேன். வாங்க சார் போலாம். வெளியே வாடா. நீங்கள் பாருங்க சார். கைஸ், நம்ம ஆளுக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம இன்னைக்கு இந்த முதல கறியை சாப்பிட்டே ஆகுறோம், அவ்வளோதான். கைஸ், இன்னைக்கு நம்ம மேட்சுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு தெரியும், சிஎஸ்கேவின் சொம்பு பத்ரி வந்திருக்காருங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். கண்டதே காட்சி கொண்டதே கோடம். சார் வணக்கம் சார். நீங்கள் எவ்வளோ நாளாக கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் கிரிக்கெட்டரா இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லு கமெண்ட்ரியிலே வந்துட்டேன். இர்ஃபான் பாய். ஓ, அப்போ நீங்கள் கிரிக்கெட்டரா? கைஸ், நம்ம பக்கத்தில் ஒரு கிரிக்கெட்டர் உட்கார்ந்துருக்காரு. ஓ, என்ன இர்ஃபான் பாய், இப்போதான் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் சார், எனக்கு தெரியாது. நான் சிஎஸ்கே சும்மா சொம்பு தான் அடிப்பீங்கன்னு நினச்சேன். ஓகே, எனிவே பச்சை தண்ணி பத்தி கிச்சி இப்பெல்லாம் சொல்லி சமாளிக்க வேண்டியதா இருக்கு. என்ன தெரியாதுட்டாலேடா. சரி, அதை விடுங்க. அங்க பாருங்க, ரச்சின் வந்து 62க்கு அவுட் ஆயிட்டாருங்க. ஆனா செம்ம எஃபெக்ட்டுங்க உண்மையாவே. போகட்டுங்க, மட்டையா போட்டிருக்கான் ரச்சினை குச்சின்னு, விளையாடவே தெரியல. நம்ம தோனி எப்பங்க வருவாரு? அதை விடுங்க, பத்திக்கிச்சு ஊத்திக்கிச்சு. இந்த அதிகால வேலையில, இந்த மாலை பொழுதில இங்க 3 மணி நேரம் ஐபிஎல் மேட்ச் பாக்குறல, உனக்கு கிருப எப்படா வரும்? பசி பட்டினியோட காத்திருக்கிறவனுக்கு நீ ஜெபிக்காம, நீ அவங்களுக்கு உதவி பண்ணாம இந்த நாட்டுல நீ எப்படிடா வாழுவ? கிரிக்கெட் பாக்குற நீ 3 மணி நேரம் கிரிக்கெட் பாக்குற நீ 3 மணி நேரம் கூட இல்ல, 1 மணி நேரம் கூட அவருக்காக நீ நேரம் செலவழிக்கலனா யார் அது? உள்ள வாங்க ப்ரோ, உள்ள வாங்க. கைஸ், யாரோ புதுசாக வந்திருக்காங்க, உள்ள வாங்க சார். அப்படி வாங்க வலிக்கு. ரொம்ப சூப்பராக பேசுகிறீங்க, உங்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே எங்களுக்கு வேணும். இந்தாங்க, இன்னைக்கு வந்து எங்கள் டீமோட ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு. இந்தாங்க சார், பர்கர் சாப்பிடுங்க. பர்கரா? சூப்பர்ப்பா. ஆமா, ஸ்கோர் எவ்வளோ? ஏன் ப்ரோ இவ்வளோ அசிங்கமாக பண்ணுறீங்க? கைஸ், சில பேர் கரெக்டாக இருக்கிறாங்க, சில பேர் நல்லா இருக்கிறாங்க. எனக்கு புரியலை யார் தப்பு, யார் உண்மை, யார் பொய்ன்னு. பட் ஓகே, நம்ம வந்து மேட்ச் பார்க்க வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம சிஎஸ்கே வின் பண்ணுறது உண்மை. ஸோ அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம்.
வாங்க கண்டிப்பாக அப்படியே லைவ்லேயே இருங்க. ஸ்டே டியூன்டு, பயங்கரமாக இருக்க போகுது. 1 hour later. காய்ஸ், இன்னைக்கு ஒரு செம்ம மேட்ச் பார்த்தோம். சிஎஸ்கே தோத்துருச்சு. பட் தோனியோட அது 2 6 எனக்கு போதுங்க. லைஃப் டைம் நான் வச்சு கொண்டாடுவேன். அந்த அளவுக்கு ஒரு செம்மையான 6, ஒரு செம்மையான மேட்ச் இன்னைக்கு நம்ம பார்த்துருப்போம். ஐயோ டேய் நாய்களா, அமைதியாக இருக்கணாடா. இந்த நாய்ங்க வேற சும்மா கத்திக்கிட்டே இருக்குது. டேய் நாய்களா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? விடுங்க guys, நம்ம அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் சரி விடுங்க, நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். இன்றைக்கி ஒரு செம்மையான மேட்ச் பார்த்தோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு செம்மையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye.